முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், ஏன் பெரியோர்களின் காலில் விழுந்து வணங்க வேண்டும், என்ன நன்மை உண்டாகும்? பெரியோர்களின் பாதம் தொட்டு வணங்கினால் கிரகங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். பாதம் தொடுவதால் ஏற்படும் நன்மைகள். இந்து மதத்தில் பல சம்பிரதாயங்கள் உள்ளன. பாதம் தொடுவதும் அவற்றில் ஒன்று பாதம் தொடுவது ஒருவருக்கு மரியாதை செலுத்துவதன் அடையாளம் என்றாலும், இதன் பல நன்மைகள் பற்றி மிக சிலருக்கே தெரியும். உஜ்ஜயினியைச் சேர்ந்த ஜோதிடர் பண்டித் பிரவீன் திவேதியின் கூற்றுப்படி பாதம் தொடுவதால் கிரக தோஷங்களும் நீங்கும். பல்வேறு கிரக தோஷங்களை போக்க வெவ்வேறு கிரகங்களுடன் தொடர்புடையவர்களின் பாதங்களை தொட வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தில் இது பற்றி கூறப்பட்டு உள்ளது. என்ன கிரகத்தின் அசுப பலன்களிலிருந்து விடுபட யாருடைய பாதங்களை தொட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தந்தையின் பாதம் தொட்டால் சூரியன் பலப்படும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவரின் ஜாதகத்தில் சூரியனின் நிலை சரியில்லை என்றால் அவர் தினமும் தனது தந்தையின் பாதங்களை தொட வேண்டும். இவ்வாறு செய்வதால் சூரியனால் கிடைக்கும் சுப பலன்கள் கிடைக்க தொடங்கும். சுக்கிரனை எப்படி சாதகமாக்குவது? சுக்கிரன் ஜாதகத்தில் அசுப நிலையில் இருப்பவருக்கு வாழ்க்கையில் எந்த சுகமும் கிடைக்காது. எனவே சுக்கிரனை சுப நிலைக்கு கொண்டு வர அன்னியின் பாதங்களை தொட வேண்டும். செவ்வாயை எப்படி சரி செய்வது? நாம் நம் அண்ணனின் பாதங்களை தொழுவது வழக்கம். ஆனால் இவ்வாறு செய்வதால் செவ்வாய் கிரகத்தின் நிலை சரியாகும் என்பது நமக்கு தெரியாது. செவ்வாய் கிரகம் சரியாக இருப்பவருக்கு நிலம், சொத்துகள் அதிகம் கிடைக்கும். ஏன் சகோதரி, அத்தை பாதங்களை தொட வேண்டும்? ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தில் புதன் கிரகத்தின் நிலை சரியில்லை என்றால் உங்கள் சகோதரி மற்றும் அத்தையின் பாதங்களை தொட வேண்டும். சகோதரி இளையவராக இருந்தாலும் அவளது பாதங்களை தொட வேண்டும். குரு கிரகத்தின் சுப பலன்களை எப்படி பெறுவது? குரு கிரகத்தின் சுப பலன்களை பெற உங்கள் குரு மற்றும் பிராமணர்களின் பாதங்களை தொட வேண்டும். குருவின் அருள் இருப்பவர்களுக்கு மனம், மதம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபடும். தாயின் பாதம் தொட்டாலும் சுப பலன்கள் கிடைக்கும். தாயின் பாதங்களை தினமும் தொட வேண்டும். இது இந்து மதத்தின் சம்பிரதாயம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி தாயின் பாதங்களை தினமும் தொடுவதால் சந்திரனின் நிலை சரியாகும். சந்திரன் சரியாக இருந்தால் மனநிலை சரியாக இருக்கும். காலில் விழுந்து வணங்குவதால் உள்ள பலன்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.